திருமணம் தாண்டிய உறவுகள், இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனால் அவள் வந்து வேறு யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, வேறு யார்கிட்டே பழகுற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணி சொல்கிறார். சார், எங்கள் 2 பேத்துக்கும் திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 2-3 வருஷங்கள் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு அவள் வேறு யாரு கூட அஃபேரில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அவள் வேறு யார்கிட்ட பழகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். அப்போ இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன, இதற்கான உளவியல் ரீதியான காரணங்கள் என்ன? திருமணமான பெண்களோ இல்லை ஒருவரை காதலிக்கின்ற பெண்களோ மற்ற ஆண்களை காதலிப்பதற்கான இல்லை மற்ற ஆண்களை தேடி போவதற்கான உண்மையான காரணங்கள் என்ன? அதாவது இந்த மாதிரியான துரோகத்திற்கு பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா பெரும்பாலும் ஒரு பெண் வந்து மற்றொரு ஆணின் மீது காதல் கொள்வதற்கு இல்லை மற்றொரு ஆணின் மீது அவள் ஈர்ப்பு கொள்வதற்கு இங்கு மிக முக்கியமான ஒரே காரணம் பாலியல் ரீதியான ஈர்ப்பு தான் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது உடல் ரீதியான தேவைக்கு மட்டும்தான் அவள் இன்னொருத்தனை தேடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம் புதோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது பாதி உண்மையாக இருந்தாலுமே கூட அதை விட ஆழமான உண்மை வந்து இதில் நிறையா இருக்குது. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது அன்பு, நம்பிக்கை மற்றும் மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்ட ஒரு பந்தம் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். ஆனால் சில நேரங்களில் இவ்வளவு வலுவாக கட்டமைக்கப்பட்ட திருமணங்கள் கூட எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள நேருது. பல திருமணமான பெண்களோ ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெண்களோ கூட மற்ற ஆண்களை காதலிப்பதற்கான உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு புரியாமல் நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கோம்ல, அதற்கான ஒரு பதிலாக தான் இன்றைய பதிவு இருக்க போகுது. அப்போது நன்றாக காதலிக்கக்கூடிய, நன்றாக திருமணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வேறு ஆண்களை தேடி போவதற்கான, காதலிப்பதற்கான உளவியல் உண்மையான காரணங்கள் என்ன? பாலியல் சார்ந்த காரணம் இல்லை, 10% தான் பாலியல் சார்ந்து போகிறாங்க, உடல் தேவைக்காக போகிறாங்க அப்படின்னா மீதி 90% பெண்கள் எதனால் போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். இது வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே கேட்க வேண்டிய ஒரு பதிவு தான். ஆண்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள் வந்து இது நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பதிவு அல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். திருமணம் சார்ந்த ஒரு உறவு வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் முதல் முக்கியமான பாயிண்ட், ஏன் வந்து பெண்கள் வந்து மற்ற ஆண்களை தேடி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முதல் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் வித்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு பெண் எப்போதுமே உடல் ரீதியான கவனத்தை மட்டும் விரும்புவது அல்ல நண்பர்களே, அவள் உணர்ச்சி பூர்வமான ஒரு பிணைப்பை, ஒரு தொடர்பை விரும்புகிறாள். தன்னோட பேச்சை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, தன்னுடைய உழைப்பை இந்த வீட்டில் யாரும் மதிக்கிறதே கிடையாது, தன்னுடைய கனவுகளையோ தன்னுடைய போராட்டங்களையோ தனது சவால்களையோ தன்னுடைய பயங்களையோ இந்த வீடு வந்து புறக்கணிச்சிருது, இல்லை தன்னுடைய மனிதன் வந்து புறக்கணிச்சிடுறான் அப்படின்லாம் அவள் உணர்ந்தா அப்படின்னா அப்போது அவளுக்கு உங்கள் மீதான ஈர்ப்பு குறைய ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன பண்ணுறா அவன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய, தன்னை மதிக்கக்கூடிய, தன்னை மீண்டும் உணர்ச்சி பூர்வமாக தன்னுடன் இருப்பதாக உணரக்கூடிய ஒருவரை அவள் தேட ஆரம்பிக்கிறாள். அந்த மாதிரி ஒருத்தங்க யாராவது வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவர்களுடன் இவருடைய உறவு வந்து புதுப்பிக்கப்படுது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரே குறையின் கீழ் ஒரே வீட்டில் வாழ்வது மட்டுமல்ல நண்பர்களே, அது தினமும் ஒருவருவர் புரிந்து கொள்வது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது, ஒருவருக்கொருவர் தங்களுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்வது, இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கியது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது கஷ்டம். இரண்டாவது நெருக்கமின்மை. நெருக்கம் அப்படிங்கிறது பாலியலை விட மிக மிக உயர்ந்தது. நெருக்கம் அப்படின்னாலே நம்ம பெரும்பாலான 90% ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உடல் ரீதியான நெருக்கம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மென்மையான தொடுதலாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்ககிட்ட பாசமாக நீங்கள் ஹக் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மென்மையான நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு மிக மிக அவசியம். அதாவது மனைவி அப்படின்னாலே பெட்ரூமுக்கு மட்டும்தான், உடல் ரீதியான தொடர்புக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இருக்கும்போது தான் பெண்கள் வந்து இந்த மாதிரியான அடுத்த ஆண்களை தேடுது அதிகமாயிடுது. பெண்கள் எப்பவுமே என்ன மாதிரி விஷயங்கள் தெரியுங்களா விரும்புவாங்க? கை கோத்துட்டு நடக்கிறது, மெதுவாக ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்கள ஹக் பண்ணிக்கிறது, அணைச்சி பிடிச்சிக்கிறது, அந்த பெண்கள் தனிப்பட்ட தங்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லும்போது அதை உட்காந்து காது கொடுத்து கேட்கறது, அதை அப்ரிஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் பெண்கள் வந்து உணர்ச்சி ரீதியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யார் அவங்களுக்கு பண்ணுறாங்களோ அவங்களும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நெருக்கம் தான் அன்பிற்கு உந்து சக்தியாக மாறக்கூடியது. அந்த உந்து சக்தி இல்லாமல் நெருக்கம் உங்களுக்குள் வரவே வராது. அப்படி நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய உணர்வுகள் வேறு திசையை நோக்கி செல்லக்கூடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மூன்றாவது, வழக்கமான ஒரு சலிப்பான வாழ்க்கை. பெண்கள் எப்போதுமே புதுமை விரும்பிகளாக தான் இருப்பாங்க. காலையில் எந்திரிக்கிறாங்க,
சமைக்கிறாங்க, துவைக்கிறாங்க, வீடு கூட்டுறாங்க, மறுபடியும் வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க, மறுபடியும் உங்களுக்கு தேவையான வேலைகளாக செய்கிறாங்க, மறுபடியும் தூங்கிடுறாங்க. இதே வேலையை திருப்பி 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 பெண்கள் டெய்லி தினசரி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க. ஏன்டா இது வாழ்க்கைன்னு சொல்லி போர் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதோ, பேரார்வம் அப்படிங்கிறதோ, தங்களை ஒருத்தங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளோ அந்த பெண்களுக்கு இல்லாமல் ஒரு சலிப்பான ஒரு வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எந்த விதமான உற்சாகமும் அவங்களோட வாழ்க்கையில் கிடையாது, எந்த விதமான புதுமையும் அவங்களோட வாழ்க்கையில் கிடையாது. ஆனால் பெண்கள் வந்து கொஞ்சம் புதுமையை விரும்புகிறவங்க, தங்களுடைய கவனத்தை விரும்புகிறவங்க, ஒரு வழக்கமான உறவாக இல்லாமல் கொஞ்சம் புதுமையாக நீங்கள் ஏதாவது விஷயங்கள் செய்யும்போது, அவங்கள நீங்கள் காதலிக்கிறதோ, அவங்கள பற்றி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதோ, அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிறதோ கொஞ்சம் புதுமையாக இருக்கும்போது, கொஞ்சம் ஆச்சரியங்கள் கலந்து இருக்கும்போது அதை வந்து பெண்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 4வது, பாராட்டு இல்லாதது. நார்மலாகவே மனுஷங்க எல்லோருமே பாராட்டுக்கு ஏங்குறவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பெண்கள் வந்து அவ்வளோ வேலை செய்யும் போது கண்டிப்பாக அவளை பாராட்டுவது மிக மிக அவசியம். இங்கே பல பெண்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் அல்லது நிதி ரீதியாகவும் இருந்தாலுமே கூட ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி உழைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன வெகுமதி கொடுக்குறீங்க? அட்லீஸ்ட் அவங்கள பாராட்டுறீங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக வீட்டில் ஆண்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்களுடைய அப்பா அம்மா யாராவது வீட்டில் இருந்தாலுமே சரி, ஒரு பெண்ணுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க. அவள் அதுக்காக தான் படைக்கப்பட்டவன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை செய்கிறத விட உனக்கு என்ன வேலை, இதை செய்கிறதுக்கெல்லாம் உன்னை பாராட்டணுமா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு உணர்வுனால பெண்கள் பெருசாக காயப்பட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத ஆண்கள் உணர்றதே இல்லை. இந்த விஷயத்தினால பெண்கள் வந்து தங்களுடைய முயற்சிகள் வந்து கவனிக்கப்படாமல் போது, தங்களை யாரும் மதிக்கிறதே கிடையாது, தங்களுக்கு இந்த வீட்டில் எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய அங்கீகாரத்தை அந்த வீட்டிற்கு வெளியே, அந்த ஆணிற்கு வெளியே தேட தொடங்குகிறார்கள். அனைவரும் பாராட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பும் போது பெண்கள் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அவங்களும் தங்களை பாராட்டணும் தான் விரும்புவாங்க. அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பாராட்டினாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க கிட்ட இவங்க அட்டாச் ஆயிடுவாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5வது, தகவல் தொடர்பு முறிவு, கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் பேசிக்கிறதே கிடையாது. கல்யாணம் ஆகின புதுசில் நிறைய பேசுவாங்க, காதலிக்கும் போது நிறைய பேசுவாங்க. அப்புறம் நாளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேச்சை கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குறைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? 2 பேர் பேசிக்கிறத கம்மி பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாயிடும், தவறான புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிடும், உங்களுக்குள்ள இருக்கின்ற மனக்கசப்புகள் அதிகமாயிடும். அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் திருமணத்திற்கு வெளியே ஒரு பெண் ஏன் ஆணை தேட ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நிற்கிறது தான் முதல் முக்கியமான காரணம். ஏன்னா தகவல் தொடர்பு அப்படிங்கிறது தான் திருமணத்தின் உயிர் நாடி. அதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள் விரிசல்கள் வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் பேசணும், உட்காந்து பேசணும், நல்லதாக இருந்தாலும் பேசணும், கெட்டதாக இருந்தாலும் பேசணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது டைம் ஒதுக்கி கேட்கணும். ஏன்னா நீங்கள் பேசும்போது தானே உங்களுக்கு என்ன பிடிக்கணும் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன யோசிக்கணும் உங்களுக்கு தெரியல. அப்போ பேசுறதே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உறவுமுறை எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் பேச்சு கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவு விரிசலோட ஆரம்பிக்கும். அடுத்தது 6வது பாயிண்ட், சோதனையும் வாய்ப்பும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து தன்னை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒருவரை சந்திக்கிறாள். அதாவது அவள் வந்து ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்கள் எதுவுமே அவளை கவனிக்கல அப்படி சொல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ரொம்ப அப்செட்டான மைண்ட் செட்டில், ரொம்ப யாருமே நம்மளை கவனிக்கிறதில்ல, யாருமே நம்மளை மதிக்கிறதில்ல, நம்மளுக்கு எந்த முக்கியத்துவமும் இந்த வீட்டில் கிடையாது அப்படின்லாம் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்களை சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கும் போது அவளுக்கு அவனுடைய கவனமும் பாராட்டுகளும் கிடைக்க ஆரம்பிக்குது. அவனுடைய முகஸ்துதி இவளுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாகுது. அதாவது ஜஸ்ட் லைக் தட், நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த அந்த ஆரம்பம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து தவறு செய்யறதுக்கு காரணமாகுது. ஏனென்றால் மனிதர்கள் மிக மிக எளிதில் மற்றவர்களுடைய கவனத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள். அது குறிப்பாக பெண்கள் வீட்டில் தங்களை யாருமே கவனிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உணரும் போது வெளியில், திருமணத்துக்கு வெளியில் அவர்களுடைய எல்லைகளை உடைக்கிறதுக்கு தயாராகிடுறாங்க. ஆகவே தயவு செய்து அவர்களை உற்சாகமூட்டுங்கள், அவர்களுக்கு கவனம் செலுத்துங்கள், அவர்களை பாராட்டுங்கள், அவருடைய அழகை பாராட்டுங்கள். முகஸ்துதி இல்லாமல் அவர்களை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்களை. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வெளியில் தான் தேட ஆரம்பிப்பாங்க. அடுத்தது 7வது, தீர்க்கப்படாத தனிப்பட்ட சிக்கல்கள். ஒரு பெண்கிட்ட எப்போவுமே ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வு ஒன்று இருக்கும். குழந்தையா இருக்கும் போதுண்டே சுயமரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சிலர்கிட்ட. எப்பவுமே இந்த கடந்த கால காயங்கள் அப்படிங்கிறத ஆண்களை விட பெண்கள் வந்து மனசில் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
இந்த மாதிரியான சில தீர்க்கப்படாத சிக்கல்களை எல்லாம் தன்னுடைய காதலனோ தன்னுடைய கணவனோ தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த கல்யாணத்தையோ காதலையோ அப்படி தான் பார்க்குறாங்க. தனக்காக ஒருத்தவங்க வந்துட்டாங்க, தனக்காக ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, தனக்காக ஒருத்தவங்க கூட நிற்பாங்க, இனிமேல் தன்னுடைய காயங்களெல்லாம் அவங்க ஆற்றிடுவாங்க, இனிமேல் நம்மளோட வாழ்க்கை நல்லது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான தனிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான அவர்களுடைய காயங்களை நீங்கள் சரி செய்யவில்லை என்றால், அதை நீங்கள் கவனிக்கலாம்னா, உனக்கு என்ன வேலை, போய் வேலையை பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த காயம் மீண்டும் அவர்களை மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய காயங்களுக்கான ஆறுதலை வெளியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. தயவுசெய்து பெண்களுடைய தனிப்பட்ட சிக்கல்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தனிப்பட்ட சிக்கல் நான் சொல்கிறது என்னென்னா, அவர்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலுமே கூட அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. 8வது பாயிண்ட், ஒப்பீடும் பொறாமையும் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த ஒப்பீடும் பொறாமையும் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்மளால ஒத்துக்க முடியும், அது மறுக்கவே முடியாது. அப்போ இன்றைய சக பெண்களின் அழுத்தம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாற ஆரம்பிக்குது. ஒரு பெண் வந்து சோஷியல் மீடியா என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா, மற்ற பெண்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக தங்களுடைய கணவனை பற்றி பேசுறது, தன்னுடைய குழந்தைகளை பற்றி பேசுறது, தன்னுடைய மாமியாரை பற்றி பேசுறது, இல்லை மற்றவர்களுடைய பாராட்டுதலை ரொம்ப எளிதில் வந்து இவங்க வந்து அடைஞ்சிருது, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா துணையோடு இருக்கிறாங்க, நம்ம மட்டும் நல்ல துணையோடு இல்லையே, நம்மளுக்கு இது மிஸ் ஆகிடுச்சே, ஏதோ ஒன்று நம்மளுக்கு குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒப்பீடு என்ன பண்ணுது அப்படின்னா, யதார்த்தத்தை சிதைத்து விடுகிறது. அப்படி சிதைக்கும் போது அவர் திருமணத்திற்கு வெளியே யாராவது ஒருத்தங்களை தேட ஆரம்பிக்கிறா, அது தவறான பாதைக்கு சமயத்தில் அவங்களை தூண்டிடுது அப்படிங்கிறது உண்மை. அடுத்து 9வது பாயிண்ட் அப்படின்னா, மகிழ்ச்சியற்ற ஒரு வீட்டு சூழல். ஒரு பெண் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலுமே அவங்களோட உணர்ச்சி பூர்வமான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய அமைதி கெட்டு போகும். அப்போ என்ன பண்ணுவா அந்த பெண், தன்னுடைய அமைதியையோ தன்னுடைய ஆறுதலையோ அங்கீகாரத்தையோ உங்களை தாண்டி வெளியில் எங்கேயாவது தேட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு அன்பான ஒரு வீடாக அமைய வேண்டும் நண்பர்களே. அப்படி இல்லாத போது கண்டிப்பாக சோதனைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அப்போது இந்த பாயிண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் ஒன்று தான், இங்கே எல்லா பெண்களுமே துரோகம் செய்கிறது கிடையாது. அதே போல் துரோகம் செய்கிற பெண்கள் எல்லோருமே வாண்டடாக விரும்பி தான் தப்பு செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையவே கிடையாது. ஆனால் அதற்காக இந்த திருமணத்திற்கு தாண்டிய ஒரு உறவை நியாயப்படுத்தவும் முடியாது. அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது சரியான விஷயம் நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் அது ஏன் நிகழ்கிறது அப்படிங்கிறத ஆண்கள் புரிஞ்சுக்கணும், பெண்களும் புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பெண்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுக்கணும், பெண்கள்கிட்ட உட்காந்து பேசணும், பெண்கள் வந்து சமமாக நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்குள்ள இருக்க நெருக்கத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கணும். உணர்ச்சி பூர்வமான பிணைப்புகள் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு வலுவான திருமணம் அப்படிங்கிறதும் ஒரு வலுவான காதல் அப்படிங்கிறதும் இந்த உணர்ச்சி பூர்வமான இணைப்புகளால் தான் கட்டி எழுப்பப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள் கவனம் இருக்க வேண்டும், உங்களுக்குள் அன்பு இருக்க வேண்டும், உங்களுக்குள் மரியாதை இருக்க வேண்டும், உங்களுக்குள் அக்கறை இருக்க வேண்டும். இது எதுலையுமே இருவருமே சமரசம் செஞ்சுக்கவே முடியாது. அன்போ காதலோ மரியாதையோ அக்கறையோ இதில் சமரசம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, திருமணத்தை தாண்டி வேற ஒருத்தவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ பெண்கள் வந்து தப்பு பண்ணும்போது வேற ஆணை தேடும் போது உடல் ரீதியான பாலியல் ரீதியான தேவைக்கு மட்டுமே தப்பு பண்றதில்ல, உணர்ச்சி ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்ற பெண்கள் தான் பெரும்பாலும் தப்பு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காதலிக்கிட்டயோ மனைவி கிட்டயோ நீங்க அதெல்லாம் புரிஞ்சு சந்தோஷமா நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க நடந்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இருவரும் 100 ஆண்டுகள் இணைந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றிகள்.